Hi friends, நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு குயிக்கா செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட். இன்ஸ்டன்ட் பொரி தோசை. ஒரு கப் பொரி இருந்தா கூட ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம். இது வெளியில கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா இருக்கும். நீங்க பன் தோசை மாதிரி சின்ன சின்னதாகவும் ஊற்றி எடுக்கலாம். இல்லை நல்ல கிறிஸ்பியா பெரிய தோசையா கூட நீங்க எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 2 கப் அரிசி பொரி எடுத்திருக்கேன். அரிசி பொரியை கொஞ்சம் கழுவிட்டு 2 கப் தண்ணி ஊற்றி ஊற விடணும். 10 நிமிஷம் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறினா நல்லா இருக்காது, டேஸ்டியாக இருக்காது தோசை. ஸோ 10 நிமிஷம் ஊற வச்சிடுங்க. அதே மாதிரி 1 கப் ரவையும், வறுத்த ரவை இல்லை வறுக்காத்தது கூட ஓகே. நான் வறுத்த ரவை எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 கப்பு தயிர் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அதே மாதிரி 10 நிமிஷம் ஊற விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. ஸோ காலையில் நீங்கள் இதை ஊற வச்சுட்டா காலையிலேயே கூட இது இமீடியட்டாக செஞ்சு சாப்பிடலாம். இப்போ ஊறின பொரியை மிக்சியில் போட்டு அந்த ரவையும் அதோட சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத் பேட்டராக அரைக்கணும். தேவைப்படுற உப்பையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி நைஸாக சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி ஸ்மூத் பேட்டராக இருக்கணும். ஸோ அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு கோகனட் சட்னி அரைச்சிடலாம். பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, புளி, கொஞ்சம் உப்பு, அப்புறம் பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து முதல்ல அரைச்சிட்டு, ஏன்னா பொட்டுக்கடலை பொடியாது, அதனால முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் தண்ணி சேர்த்து சட்னியை நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி அதுக்கு மேலே தாளிப்பு வேணும்னா நீங்கள் தாளிச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, மிளகா வத்தல், கருவேப்பிலை, கொஞ்சம் பொடியாக நறுக்கின சாம்பார் வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அந்த சட்னியில் சேர்த்துடலாம். ஸோ நீங்கள் தேங்காய் சட்னி கூட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை தக்காளி சட்னி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த எடுத்து வச்சிருந்த மாவில் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு, சுடுறதுக்கு முன்னாடி தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு கடாய் இல்லை ஒரு தோசைக்கல் எதுனாலும் ஓகே, அதில் சின்ன கரண்டியில் 1 கரண்டி மாவு ஊற்றிட்டு சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடணும். லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அந்த தோசையை. வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவையும் சுட்ட எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு தோசை அண்ட் டேஸ்டியாக கூட இருக்கும். அதுவும் சட்னி கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை டெஃபினட்டாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் எழுதுங்க. சரி, ரொம்ப பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் அந்த பொரி தோசை. ஸோ இது செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் கம்லூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ஜாய்.